ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான எதிர்பாராத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வேகமாக ஒரு நாய் ஓடி வரதை பார்க்குறோம். எதுக்குடா அந்த நாய் இவ்வளோ வேகமாக ஓடி வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே குறுக்க ஒரு சிறுத்தை ஓடி வருது. அவ்வளோ பட்டப்பகலான நேரத்தில் சிறுத்தையும் அது பாட்டுக்கு நடமாடிட்டு இருக்கு. சிறுத்தையை பார்த்ததுக்கு இந்த நாயும் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா வந்து சாட்சி ஆயிடுச்சு. இங்கே ஒரு குரங்கு ஆற்றுல குளிச்சுட்டு இருந்திருக்கு. இதை கரையிலேருந்து ஒரு நாய் வேடிக்கை பார்த்து அதை பார்த்து கத்தவும் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த நாயை வம்புழுக்கலாம் அப்படின்னு நினைச்ச குரங்கு கொஞ்ச நேரம் மறைஞ்சிருந்திருக்கு. இங்கிருந்து குரங்கு எங்கடா போச்சு அப்படின்னு எட்டி பார்க்கறதுக்காக இந்த நாய் வரவும் அப்படியே அதை தண்ணிக்குள்ளே போட்டு அமுக்கிருக்கு இந்த குரங்கு. எப்படி ஒரு ஜகஜால கில்லாடியா இருந்திருக்கு இந்த குரங்கு. ஆனால் அந்த நாய்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொரு நாய் வேகமாக ஓடி வந்தது. உடனே உஷாரான குரங்கு சண்டையை முடிவுக்கு கொண்டு வந்து கரைக்கு ஏறிடுச்சு. அதை தண்ணிக்குள்ள அமைக்கிறலான்னு பார்த்திருக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய வில்லனா இருந்திருக்கு இந்த குரங்கு. இங்க முதலையோட முட்டையை எடுக்கிறதுக்காக ஒரு மலைப்பாம்பு உள்ள நுழைஞ்சிருக்கு. அவ்வளவுதான், முதலைக்கு நல்ல கோபம் வந்துடுச்சு. நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சு விட்டுருக்கு. இங்க நடு ரோட்ல ஒரு மலைப்பாம்பு படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறத பாக்குறோம். இது ராத்திரி நேரம் அப்படிங்கிறதுனால பெரிய அளவுல எந்த வண்டிகளும் வரல. அதனாலே அமைதியான இந்த சூழல்ல அது பாட்டுக்கு நிம்மதியா படுத்திருக்கு. ஆனா இந்த பக்கம் கார்ல வந்தவங்க அந்த மலைப்பாம்பை ஒரு ஓரமா தூக்கி போட்டிருக்கிறாங்க. இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது, ரொம்ப நீளமான பாம்பு தான், நல்ல வெயிட்டாவும் இருக்கும். இங்க நிறைய மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்கு. அது பக்கத்துல போய் அதை ஏதோ துரத்துறதுக்கு முயற்சி பண்ணிருப்பாரு போல. ஆனா மாடு இவரை துரத்த ஆரம்பிச்சிருக்கு. நல்ல வேளை தண்ணியில விழுந்தா கூட பரவாயில்ல, எந்திரிச்சு நம்ம பாட்டுக்கு போயிடலான்னு கொஞ்சம் நிம்மதியா இருக்கிறாரு. அடுத்ததா இங்க ஓனர் நல்லா தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல ரெண்டு நாயும் காவல் காக்குதான். ரெண்டு பக்கமும் இப்படி உட்கார்ந்து இருந்தா திடீர்னு எந்திரிச்சவரு கொஞ்சம் பதட்டமாயிட்டாரு. எங்க இந்த வீடியோல தண்ணி குடிக்கிற எலியை தான் பாக்குறோம். எலிக்கு தண்ணி எங்க இருக்கு அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு அழகா தெரிஞ்சிருக்கு. அதுவே தண்ணியை திறந்து குடிச்சிட்டு போகுது. மனுஷங்களோட ஒவ்வொரு வேலையும் எவ்வளவு நுணுக்கமா கவனிச்சிருக்கு. இங்க அட்டைப்பெட்டியை ஓட்டலாம் அப்படின்னு அதை கமத்தி போட்டிருந்தா இங்க சேர்ல இருந்து அதுக்குள்ள நுழைஞ்சு உள்ள போயிருக்கு ஒரு பூனை. பெட்டியை திறந்தவருக்கு பூனை உள்ள இருந்ததை பார்த்து ஒரே சர்ப்ரைஸ் தான். இங்க ஒரு பூனை நடந்து வந்துட்டு இருக்கு. கரெக்டா இவரும் நடந்து வராரு. கையில வச்சிருந்த கவர் உடையவும் உள்ள இருக்கிற சாப்பாடு எல்லாம் கரெக்டா அந்த இடத்துல கொட்டிடுச்சு. நடந்து வந்துட்டு இருந்த பூனைக்கு இப்படி ஒரு விருந்து திடீர்னு கிடைக்கும்னு அதை நினைச்சு கூட பார்க்கல. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல தெருவை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ரோபோவை தான் பாக்குறோம். வீடுகளை கிளீன் பண்றதுக்காக இப்படி ஒரு ரோபோ வேக்யூம் கிளீனர் வாங்கிக்கிறாங்க. ஆனா அது வீட்டையும் தாண்டி இப்ப ரோட்டையும் கிளீன் பண்றதுக்கு வந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல அலர்ட் ஆகி நம்ம ஏதோ தெரியாத இடத்துக்கு வந்துட்டோம் போல அப்படின்னு மறுபடியும் வீட்டை பார்த்து தேடி இருக்கு. இங்க எல்லாரும் ஓடி வரதை பார்த்த கோழி என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுவும் பின்னாடியே ஓடி போகுது. அடுத்ததான் இங்க ரெண்டு பேர் நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு குதிரை வேகமா ஓடி வந்தது. வந்த குதிரை அந்த வேலியில இருந்த கயிறையும் சேர்த்து இழுத்துட்டு வர இந்த ரெண்டு பேரும் நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. கடைசியில குதிரை ஏதோ கொஞ்சம் தூரம் இழுத்ததோட அப்படியே விட்டுடுச்சு. நல்ல வேலையா தப்பிச்சுட்டாங்க. எங்க இந்த வீடியோல கிச்சன் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தான் சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு கதவை திறந்துட்டு உள்ள நுழைஞ்சிருக்கு இந்த குரங்கு. வந்த குரங்கு வேக வேகமா அதோட வேலையை ஆரம்பிச்சிருக்கு. அதோட வேலை சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்னு தேடுறது தான். இந்த லேடி கத்துறத பார்த்துட்டு பதிலுக்கு அதுவும் கத்திருக்கு. இது கொஞ்சம் பெரிய குரங்கு தான். கிச்சனுக்கு உள்ள ஒரு ஆளு நிக்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கதவை திறந்துட்டு எவ்வளவு தைரியமா உள்ள வந்திருக்கு. இங்க இந்த வீடியோல பாக்குற ரெண்டு பேரும் வேகமா ஓடுறத பாக்குறோம். எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடுறாங்க அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள இந்த இடமே வேற மாதிரி மாறிடுச்சு. கண் தட்டுறதுக்குள்ள எது எங்க இருக்கு அப்படின்னு தேடுற அளவுக்கு அந்த இடமே இப்படி மாறிடுச்சு. விஷயம் தெரிஞ்சுதான் ரெண்டு பேரும் வேகமா ஓடி இருக்கிறாங்க. அங்க இருந்து கேமராவில் இந்த சம்பவம் அப்படியே பதிவாயிருக்கு. அடுத்ததான் இங்க கியூட்டான இந்த டாகை ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டதுக்கு கடைசியில போட்டோக்கு பதிலாக பல்ட்டி அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது ரொம்ப ஆச்சரியமான சம்பவம் தான். இந்த லேடி ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்காங்க. மேல இருந்து ஒரு தண்ணி டேங்கு கரெக்டா அவங்க மேல விழுது. நல்ல வேலையா எதுவும் ஆகல, கரெக்டா டேங்குக்குள்ள மாட்டிக்கிட்டாங்க. இதே மாதிரி இங்க மேல இருந்து பலகையை தூக்கி போடுறாங்க. கரெக்டா ஒரு பலகை இந்த கார் கண்ணாடியை உடைச்சிட்டு கீழே விழுது. எதிர்பாராத சம்பவம் தான். இங்க ஒரு டாக் வேகமா ஓடி வரதை பாக்குறோம். இந்த லேடியும் ஒதுங்கி போறாங்க. சும்மா போன டாக் திரும்ப பின்னாடியே ஓடி வருது. நம்மளை வம்பளுக்கிறதுக்குனே வந்து சேரும் போல அப்படின்னு நினைக்கிற மாதிரி மொமெண்ட் தான். இங்கே வாசல்ல வந்து நின்று ஒரு ஓனானை விரட்டுறதுக்கான முயற்சியில இவர் இறங்கி இருக்கிறாரு. ஆனா திடீர்னு இந்த ஓனா இப்படி பாஞ்சு வரும் அப்படின்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல. எங்க இந்த வீட்டுல இருக்கிற பூனைக்கு சேட்டையே பாருங்க. சீக்கிரமா சோறு வைக்கிறியா இல்லையா அப்படின்னு தட்டிக்கிட்டே இருக்குதான். டைமுக்கு சாப்பாடு வைக்காட்டி இப்படித்தான் அலாரம் சவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். இங்க ஒரு டின்னை ஓபன் பண்ணி தன்னால ஒளிஞ்சு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு பூனையை பாக்குறோம். பூனைக்கு கை மட்டும்தான் வெளியே வருது. அதுதான் முகத்தை யாரும் பாத்திரக்கூடாது அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்குது. அப்புறம் எப்படி வெளியே வரும்? ஃபுல் டின்னையும் காலி பண்ணதுக்கு அப்புறம் தான் ஆள் வெளியே வரும். அது வரைக்கும் எந்த பூனைன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இங்க போடுற மீனெல்லாம் பின்னாடி இருக்கிற சீல் கேட்ச் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கு. ஆனா அது கேட்ச் பண்ணி சாப்பிட்டதுக்கெல்லாம் பக்கத்துல இருக்கிற இந்த சீல் தான் பூனை கிட்ட அடி வாங்க வேண்டியிருக்கு. இங்க பக்கத்துல இருக்கிற பூனை எதையும் சாப்பிடக்கூடாதான். அதை தடுத்து வச்சுட்டு இது வேக வேகமா சாப்பிட்டுட்டு இருக்கான். ரொம்ப பொறாம பிடிச்ச பூனை தான்.
இதே மாதிரி இங்கே இந்த பூனை எதுக்காக காத்திருக்குன்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. டைம் இப்போ தான் 11:59 ஆகுதான். 12 மணி வந்தால் தான் சாப்பிடணும். அதுக்காக காத்திருக்கு. கரெக்டாக 12 வந்ததும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் எப்படி டிசிப்ளினாக வளர்த்துருக்குறாங்க. இங்கே இவரோட சேர்ந்து மறைஞ்சு விளையாடிட்டு இருக்கிற ஒரு பூனையை தான் பார்க்குறோம். அவர் எட்டி பார்க்கும்போது அது மறைஞ்சிக்குமா, இது மறைஞ்சிக்கும் போது அவர் எட்டி பார்ப்பாராம். ஆக மொத்தம் வீட்டுக்குள்ளே விளையாட்டு நல்லா தான் இருக்கு. இங்கே இந்த பூனை போர்வையை பிடிச்சி என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோமா. டிவியில் இவங்க மாவு பிசைஞ்சிட்டு இருக்கிறாங்களாம். இதுகிட்ட மாவு இல்லை, ஆனால் கையில் இந்த பெட்ஷீட் இருக்கிறதுனால அதை போட்டு பிசைஞ்சிட்டு இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம்.